ஃப்ரீக்வெண்ட்டாக டெய்லி நான் 2 கமெண்ட்டாவது பார்த்துடுறேன். எனக்கு L4, L5ல பிரச்சனை இருக்குது. எனக்கு L5, S1ல பிரச்சனை இருக்குது. இதற்கு நான் என்ன பயிற்சி செய்வது? இப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்கிறது ஒண்ணே ஒண்ணு தான். L4, L5ல டிஸ்க் வெளியில வர்றது உங்க பிரச்சனை இல்ல. அது சரி பண்ணாலும் அது ஏன் வெளிய வந்துச்சு? அப்படிங்கிற ஒரு கேள்விய வைக்கணும். உதாரணத்துக்கு நீங்க கையில பெருசா ஒரு பேக் ஷாப்பிங் போயிட்டு லக்கேஜ் பேக்கோ, ஒரு காய்கறி வாங்கிட்டு பெரிய கூடையோ, பையோ தூக்கிட்டு வரீங்க அப்படின்னா, கை வலி வந்துட்டே இருக்கும். கையில அப்பப்போ இப்படி பிடிச்சிக்கலாம். இருந்தாலும் நீங்க பைய தூக்குறத கீழ வைக்கிற வரைக்கும் அந்த வலி இருந்துட்டே தான் இருக்கும். குறையிற மாரி இருக்கும், திரும்ப வந்துரும். அதே தான் நான் சொல்றேன். L4, L5ல பல்ஜ் வருது, டிஸ்க் பிதுங்குது அப்படின்னா, அப்ப யாரோ ஒருத்தங்க அழுத்தம் குடுக்குறாங்கல்ல. அந்த அழுத்தத்த சரி பண்ணா தானே அந்த டிஸ்க் பல்ஜ் வெளியில வர்றது கொஞ்சம் உள்ள போகுமோ, அல்லது அப்படியே நிப்பாட்ட முடியுமோ, அதெல்லாம் வேற. அதனால தயவு செஞ்சு ஏதாவது ஒரு எக்சர்சைஸ் பண்ணி சரி பண்ணலாம்னு நினைக்கிறத விட, நீங்க அந்த காரணத்த கண்டுபிடிக்கணும். மதுரை ஆஸ்டியோபதியோட ஸ்பெஷாலிட்டி அதான். எதனால இது வெளிய வந்துச்சு? அது கால்ல உள்ள உயர குறைபாடுகளா? அல்லது அவங்க வேலை பார்க்குறதுல ஒரு பக்கமா இருக்க தசை ஏதாவது ஒண்ணு இறுக்கமா இருக்கா? அப்படிங்கிறத பெக்கூலியரா பிக் பண்ணுவோம். அதனால பொதுவா நான் ஒரு யூடியூப் வீடியோல இதுக்கு என்ன பயிற்சி செய்வேன்னு என்னை கேட்டிங்கன்னா, சத்தியமா தெரியாது. அதே மாரி பிளெண்டராவும் நான் டீச் பண்ண முடியாது. 5 விரலும் ஒரே மாரி இல்ல. ஒரு டீச்சர் பாடம் எடுக்குறாங்க. 2 குழந்தைங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்குறாங்க. 2 குழந்தைங்க செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், இன்னொருத்தர் 30வது ரேங்க் கூட எடுக்குறாங்க. இப்போ எல்லாருக்கும் எப்படி போய் சேருது, எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அவங்களுடைய பிக்கப்பிங் கெப்பாசிட்டி எப்படியோ, அதே மாரி ஒவ்வொருத்தருடைய தசைகள் வேற மாரி இருக்கும். அதனால நான் ஓப்பனா ஒரு எக்சர்சைஸ் சொல்லி, இது சேருமா அப்படின்னு கேட்டா, ஒருவேளை யாராவது அந்த பயிற்சி பண்ணி வலி கூட வாய்ப்பு இருக்கு. நேர்ல வாங்க என்னால சொல்ல முடியும். அதுவும் கூட நீங்க அந்த டெலி ஒப்பீனியன்லாம் கேட்குறீங்க. கண்டிப்பா முடியாது. அதனால மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்ல பெக்கூலியரா இந்த மாரி ரூட் காஸ் கண்டுபிடிக்கிறனால சக்ஸஸ்ஃபுல்லா ரிசல்ட்ஸ் குடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாரி பிரச்சனை இருக்கவங்க தாராளமா என்ன வந்து சந்திக்கலாம். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.